மேஷம் மேஷராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில் சனிக்கிழமை காலையிலிருந்தே சந்திராஷ்டமம் அமைப்பு ஆரம்பிக்குது. வாரத்தில் 6 நாட்களும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. நல்ல விதமாகவே 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். வார ஆரம்பத்தில் உங்களுக்கு 6, 7 ஆகிய 2 இடங்களில் தான் சந்திரன் இருக்கிறார். ஆக வாரத்தின் முதல் 5 நாட்கள் பெரியதொரு கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் வாரத்தின் கடைசியில் 30/8 சனிக்கிழமை காலையில் 7:30 மணி 7:53 அமைப்பில் சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், திங்கட்கிழமை இரவு 7:55 மணிக்கு தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடியுது. ஞாயிறு திங்கள் சனி ஞாயிறு திங்கள் ஆகிய வார கடைசி நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம்ன்றதுனால முதல் 5 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. இந்த வாரம் தொட்டது துளங்கக்கூடிய நல்ல வாரமாகவே இருக்கும். வளர்பிறை அமைப்பிலேயே சந்திரன் வந்து விடுகிறார். ஆகவே சந்திரன் வளர்பிறை அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பெரிய அளவில் வேலை தொழில் அமைப்புகளை கண்டிப்பாக பாதிக்காது. அதிலும் குறிப்பாக 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது குழந்தைகள் சார்ந்த அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களை இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நல்ல அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத தான் காட்டுது. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. 3ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பதால் வேலை தொழில் அமைப்புகள் கஷ்டம் எதுவும் இல்லாமல் எந்த அளவிற்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு. குடும்பத்திலேயும் நிம்மதி இருக்கும். குறிப்பாக இப்போது சந்திரமங்கல யோகம் ஏற்படுறதுனால சகோதரர்களால் கடந்த காலத்தில் அண்ணன் தம்பி அக்காள் தங்கை போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் போட்டவர்களுக்கெல்லாம் வாரத்தின் முதல் பகுதியில் ஒரு 4-5 நாட்களுக்குள்ளேயே சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சனி ஞாயிறு திங்கள் என்று வாரத்தின் இறுதியில் மட்டும் கொஞ்சம் கடுமையான பலன்கள் நடக்கும் என்பதால் பண விவகாரத்தில் மட்டும் அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது, சோஷியல் மீடியாவில் வர்ற தகவல்களை நம்ப தேவையில்லாமல் அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் அழுத்துலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக வாரத்தின் கடைசியில் இருக்கிறது அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்.